அதிகாலையில நரிமோத்தல் முடிச்சா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு நரி கூட காணமே. என்ன சிறி முழுகிட்டானா? இப்படி காத்து விடுறான். ஐயா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அண்ணனுக்கு எந்த ஊரு? வெளியூரு. தம்பிக்கு உள்ளூரு. தம்பி அவரை பாருங்க. பாத்துட்டேன். நான் ஒரு விவரம் தெரியாதவன். பார்த்தாலே தெரியுது. கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை தேடி ஊரா அலைகிறேன். அதனாலதான் இழைச்சிட்டீங்களா? ஆமா தம்பி, அப்படியும் பொண்ணு கிடைக்கல. ஆமா, உங்க ஊர்ல ஏதாவது பொண்ணு கிடைக்குமா? கிலோ கணக்குல வேணுமா, டஜன் கணக்குல வேணுமா? பொண்ணுங்க உங்களுக்கு எத்தனை வேணும்? ஒண்ணே ஒண்ணு போதும். கையில பணம் இருக்கா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? பாத்தீங்களா, அவ்வளவு பணம். நமக்கு ஊர்ல புண்ணாக்கு வியாபாரம். அதான் முகத்துல என்ன வடியுத. அப்ப பொண்ணை பார்க்க போலாமா? துடியா துவைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு என்ன? அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வராது. ஏன் நொண்டியா? இல்லங்க, அவ்வளவு அடக்கமான பொண்ணு. நீங்க பாக்கறதா கூட ஜன்னல் வழியா தான் பாக்கணும். அட, எனக்கு வேண்டியது பொண்ணு. அதை எந்த வழியா பார்த்தா நமக்கு என்ன? கூட கூட வாங்க. வாயா மாப்பிள்ள மாதிரி நடந்து வாயா. ஏங்க பொண்ணு எங்கீங்க? பொண்ணு 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 அலையாதையா. இது மேல யாரு? ஜன்னல் வழியா பாரு. ஏங்க எங்கீங்க? ஊர்ல என்ன கொள்ள புண்ணாக்கா, எள்ளு புண்ணாக்கா, கடலை புண்ணாக்கா, மாட்டு புண்ணாக்கா? புண்ணாக்க விடுங்க. பொண்ணு எங்கீங்க? கண்ணு கட்டின தூரம் கிடைக்கவே இல்லைங்களே. எனக்கு தான் கை கிடைக்கல. நல்லா பாரு, நின்னு பாரு, பாக்குறேன். உத்து பாரு, பாத்துக்கிட்டே இரு. இரு இரு. இப்ப தெரியுமே. கதவு தாங்க தெரியுது. பாரியா, கதவு திறக்கும், பொண்ணு வரும். விட்டுறாத, வயசு பொண்ணு. விட்டுருவனா? யாரு நானு? எப்பா என்ன இருக்கு? போண்டா, முறுக்கு, பொங்கல், வடை, இட்லி, தோசை, கிச்சடி, பச்சடி, ரொட்டி, பிஸ்கட், சட்னி, சாம்பார், குருமா, வடை, சோடா, கலர், காபி, டீ. ஏய்யா, இவன சந்தையில லேகி வித்தானா? ஐட்டத்தை ஆள் உயரத்துக்கு அடுக்குறான். சரி, அதுல ரெண்டு விடு. சிங்கிள் டீயே கடன் கேட்கிற பையன் இன்னைக்கு ஏக செட்டப்ல பேசுறான். என்னமோ நடந்துருக்கு. யோ சீக்கிரம் ஒண்ணையா, பசிக்குது. சரியான சாப்பாட்டு இருப்பான் போல இருக்க. சாப்பாட்டாம இல்லையா, சீதாராமன். சீதாராமன். இவனுக்கு அனுமார்னு பேரு வச்சிருக்கோம். ஓ முஞ்சிய கண்ணாடியில பாக்கலையா? வா வா. டேய், எதற்கு பழம் குடுறோம்? குடுறா. இதுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? தீனியில என்னையா சாம்பார் அது இதுன்னு நாளையில இருந்து புதுமையா ஏதாவது போடுங்கயா. எவ்வளவு பில்லு? 30 ரூபா 95 பைசா. உள்ளூர் வரி தனி. வெளியூர் வரியை சேர்த்து 35 வாங்கிக்க. ஏன்னா வேணா, உள்ளத கொடுத்தா போதும். ரொம்ப சலிச்சுக்கிறிய. என்ன 95 பைசா குறையுதா? பரவாயில்ல, நான் தள்ளிக்கிறேன். 30 ரூபா கொடு போதும். பரச காணையா? என்ன மூக்கு பிடிக்க துண்ணுட்டு பணம் இல்லைங்கிறியா? டேய், கை ரெடி. எதுக்கு? இந்த வாழைப்பழம் மாதிரி உன்னை தொங்க விடத்தான். என்னையா பாத்துட்டு நிக்கிறீங்க? ஆளுக்கு 2 தோசை இலவசமா தரேன். தர்மாயிட்டீங்க. உங்களே தாயா மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான், நல்லா மாட்டிக்கிட்டான். ஐயா ஐயா, இந்த பாவிராயா பொண்ணை காட்டேன்னு சொல்லி என் பரிசு அதே பண்ணிட்டு வந்துட்டான். அது வேறையா? எங்கடா பர்ஸ்? என் பைட்ல இருந்து யாரும் அடிச்சிட்டாங்க. எடுத்து கொடுத்துருங்கய்யா. இதோ என் பரிசு. விக்னேஸ்வரா, கணேசா, கொடுத்துருப்பா. கணேசா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. என் பரிசு கிடைச்சிருச்சு. முட்டாப்பையில பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லடா, அத பத்திரமா வச்சுக்கணும். கஜேந்திரா, நீ என்ன ஆசீர்வாதம் பண்ண வரும்போதே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது அசம்சம் நடக்கணும். அநியாயமா திருடுனா என்ன?
இப்படி அடி வாங்கி கொடுத்துட்டியே, உன் புத்திசாலித்தனம் யாருக்கு வரும்? இப்படி ஊருக்கு ஒரு கஜேந்திரம் இருந்தா அப்புறம் எதுக்கு நான் போலீஸ் கோட்டெல்லாம்? பாத்தியா ஐயா, புள்ள மாதிரி வளர்ந்துட்டு இருந்தவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டா, கட்டின புருஷனை வீட்டை விட்டே விரட்டிட்டா. இப்ப என்னடானா பத்தினி மாதிரி கோயிலுக்கு வர்றா. நல்ல காலம்டா. என் மேல அபாண்டமா பழி சுமத்துறவங்களுக்கெல்லாம் வாய கொடுத்திருக்கிற அந்த மாரியாத்தா எனக்கு ஆறுதல் சொல்ல நினைக்கிற ஒண்ணு ஊமையா படிச்சிருக்காளே. இந்த கல் நெஞ்சக்காரிக்கு எப்பத்தான் உன் மேல கருணை பிறக்குமோ? கருணையாவது வெங்காயமாவது அதெல்லாம் சாம்பார் வைக்கதான் உதவும். உன் கண் கட்ட தேவை யாரு? உன் முதலாளி அவர் கையில விளங்க மாட்டி ஜெயிலுக்கு அனுப்பினது யார்? ஜட்ஜி மகேஸ்வரி. அவங்களை சும்மா விடலாமா? உண்மைதான். என் முதலாளி அநியாயமா தண்டிச்ச அந்த ஜட்ஜி மகேஸ்வரியை ஒழிச்சு கட்டினாத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும். தண்ணிய குடி. என்ன ஏப்பா கொல்ல வந்த? அம்மா, எங்க முதலாளிய அநியாயமா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே, அதுக்கு பழிவாங்கதான் உங்களை கொல்ல வந்தேன். என்ன கொன்னுட்டா மட்டும் உங்க முதலாளிக்கு விடுதலை கிடைச்சுமா? மணிவேலு, உனக்கு முதலாளி மட்டும்தான், எனக்கு புள்ள மாதிரி. என்ன செய்யறது? தெய்வ தீர்ப்புக்கு முன்னால பாசம் பணிஞ்சு போய்தானே தீரணும். அதனாலதான் அப்படி ஒரு தீர்ப்பு சொன்ன. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் புரியாம தவறு பண்ணிட்டு இந்த பாவிய மன்னிச்சிருங்கம்மா.